ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமான அமானுஷ்யங்கள் பேய்கள் சம்பந்தமான கதை இல்லாமல் இந்த முறை அதுக்கு மேற்பட்ட ஒருவித கொடூரமான ஒரு பெண்மணியோட ஒரு அரசியோட கதை. இதுவும் கிட்டத்தட்ட ஏர்பன் லெஜெண்ட் மாதிரி தான். ஆனால் இதுக்குள்ள அமானுஷ்யங்கள் குறைவாக இருந்தாலும் கொடூரங்களும் அதை போல் சித்திரவதைகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த அதாவது குரூரங்களும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இளகிய மனது இருந்தால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். அதை போல் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் பார்க்காதீங்க. வெல்கம் டு தி டார்க் லெஜர். இந்த கதையோட ஆரம்ப புள்ளி வந்து செக்கோஸ்லோவாக்கியா, அதாவது 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இப்போ இருக்க செக்கோஸ்லோவாக்கியாவை உள்ளடக்கிய ஹங்கரி ராஜ்யம் மிகவும் கடுமையான போர்களாலையும் ருமேனிய பேரரசு, அதாவது ஒட்டோமன் எனப்படுற ஒரு பேரரசோட படையெடுப்புகளாலையும் மக்களோட உயிர் மற்றது இறப்பில் வந்து அதிகாரம் கொண்ட, அதாவது அவங்களோட உயிர்லையோ அதாவது அடிமைத்தனங்கள் மேம்பட்ட காலம், அதாவது மிகவும் அதிக அதிகாரம் கொண்ட பிரபுக்களாலேயும் ஆளப்பட்டு வந்திருக்கு. அப்படி ஒரு பிரபுக்களாலான குடும்பம் தான் பத்தோரி எனப்படுற ஒரு குடும்பம். ஹங்கரியில் மிகவும் சக்தி வாய்ந்த பணக்கார மற்றது செல்வாக்கு மிக்க குடும்பங்களில் ஒன்றாக இருந்திருக்கு. இவர்கள் தான் வந்து அரசர்களையோ இளவரசர்களையோ உயர் இராணுவ தளபதிகளையோ மந்திரிகளையோ உருவாக்கினார். இப்போ இருப்பினும் தங்களோட அபரிமிதமான செல்வமும் நிலமும் சொத்துக்களும் தங்களோட குடும்பத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது என்பதற்காக தலைமுறையாக தங்களோட நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டார்கள். இதோட விளைவாக குடும்ப மரபில் வந்து கடுமையான மனநல குறைபாடுகளும் வன்முறை எண்ணங்களும் இயல்பாகவே வளர்ந்தன. இது வந்து ஒரு மித்தோ அல்லது சயின்ஸோ தெரியல இருக்குது. நெருங்கிய குடும்பத்துக்குள்ள நெருங்கிய உறவுகளுக்குள்ள திருமணம் செய்தால் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கும்ன்ற மாதிரி ஒரு மித் அல்லாட்டா சயின்ஸ்னு சொல்லலாம், இது ஒன்று இருக்குது. அதை போல் இந்த குடும்பத்தில் வந்து அந்த பிரச்சனை வந்து மனநலமாக மாறி இருக்கு. மனநல பிரச்சனை, கடுமையான மனநல பிரச்சனை வந்து இருக்கிற மக்களாக வந்து குழந்தைகளாக வந்து அவர்கள் பிறந்திருக்கார்கள். இத்தகைய பிரம்மாண்டமான அதிகாரமும் சோதிக்கப்படாத கொடூரமும் நிறைந்த இந்த சூழலில், அதாவது கட்டுப்பாடுன்றதே கிடையாது சூழலில் 1560 எலிசபெத் பத்தோரி பிறக்கிறாங்க. அதாவது பத்தோரி ஃபேமிலியில் பிறக்கிறதால எலிசபெத் பத்தோரி நாங்கள் எலிசபெத்துன்னே வச்சுக்கொள்ளலாம். இவரது உறவினர்களில் ஒருவர் வந்து கடுமையான வன்முறை மற்றது கோபத்துக்கு பேர் பெற்ற டிரான்சில்வேனியா அந்த மாநிலத்தோட ஆளுநராக இருக்கார். மற்றது வந்து ஒரு அத்தை வந்து அமானுஷ்யம், அதாவது இந்த பேய்கள் பில்லி சூனியங்கள் மற்றது இந்த வக்கரமான சித்திரவதைகளில் ஈடுபடுற ஒரு ஆளாக இருக்கார். எலிசபெத் வந்து சிறுமியாக இருந்த காலப்பகுதியிலேயே தன்னோட குடும்பத்து காவலர்கள், அதாவது அந்த ஊரில் இதுகளெல்லாம் பிரபுக்களை எதிர்த்து கிளர்ச்சி செய்த அந்த விவசாயிகளை கொடூரமாக பொதுமக்களுக்கு முன்னால் வச்சு சித்திரவதை செய்து கொல்றதை பார்த்து வளர்ந்துருக்கார். அதாவது யாராச்சும் எதிர்த்து கதைச்சாலே இந்த பொதுமக்களுக்கு முன்னால் வச்சு சித்திரை செய்கிறது ஒரு அடிமைத்தனம் தான் இருந்தது. இதில் பார்த்து வளர்ந்தால அந்த வன்முறைகள் வந்து அவர்களுக்கு வந்து இயல்பாயிற்று. தன்னோட 15வது வயசில் எலிசபெத் வந்து ஹங்கரியோட கருப்பு மாவீரன் என்று ஐரோப்பா முழுவதும் அறியப்பட்ட கவுண்ட் ஃபெராங் நாஸ்ட்ரி என்ற ஒருத்தரை மணக்கிறார். அதாவது வெடிங் பண்ணுறா நடாஸ்டின்னு வச்சுக்கொள்ளும். நடாஸ்ட் வந்து ஒரு திறமையான மற்றது ஒரு கொடூரமான இராணுவ தளபதி. அவர் வந்து ருமேனிய பேரரசுக்கு எதிராக, அந்த ஒட்டோமன் பேரரசுக்கு எதிராக போர்க்களத்தில் பல ஆண்டுகள் இருந்திருக்கார். அவர் வந்து வாளோட வாழ்ந்த மனிதர். தன்னோட இளம் மனைவிட்ட திரும்பிய போது, வெடிங் பண்ணி அவர் இளம் மனைவிட்ட இருக்கிற காலத்தில் போர்க்களத்தில் தான் கண்ட அல்லது தான் உருவாக்கிய கொடூரமான சித்திரவதை முறைகளை பற்றி அவளுக்கு சொல்கிறார். கிட்டத்தட்ட அவளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறார், எலிசபெத்துக்கு வந்து கற்றுக் கொடுக்குறார். இதெல்லாம் கண்டு அவள் அறிவுரைப்படைகிறதுக்கோ இல்லாட்டா சோகமாக இல்லை ஒரு மாதிரி பின்வாங்கிறதுக்கு பதிலாக எலிசபெத் வந்து ஒரு ஆர்வமுள்ள மாணவியாக அதை வந்து கற்றுக்கொள்கிறார். நடாஸ்ட் வந்து போருக்கு செல்லிக்க இவர்களோட முதன்மையான இல்லமான சக்டிஸ் என்ற ஒரு கோட்டை உண்டு. அது உட்பட அந்த சக்டிஸ் கோட்டை உட்பட அவர்களோட பிறந்த சொத்துக்களை நிர்வகிக்க எலிசபெத்தை வந்து தனியாக விட்டுட்டு செல்கிறார். இந்த கோட்டை வந்து எப்படின்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கோட்டை. மேற்கு ஸ்லோவாக்கியாவில் இருக்கிற அந்த கார்போதியன் என்ற ஒரு மலைகளை நோக்கி ஒரு கரடு முரடான பாறைகள் நிறைந்த ஒரு மலையின் உச்சியில் அமைந்திருந்த கோட்டை. அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கே வந்து சாதாரணமாகவே குளிர்ந்த ஈரமான அந்த அறைகள் வந்து அரசன், அதாவது இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரபுக்கள் மீன்ஸ் ஒரு சிற்றரசர்கள் மாதிரியான ஒரு குடும்பம்.
அதாவது சிற்றரசர்கள் மாதிரியான ஒரு வந்து நடைமுறை, அதாவது இங்கே மாநில அரசுகள் இல்லை மாவட்ட நிர்வாகங்கள் அதை போல் அந்த காலத்தில் பிறவுகள் இருந்தார்கள். அப்போ வந்து இவங்களோட அரசர், அதாவது இவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைக்கிற அந்த அரசற்ற கண்ணில் படாமல், அரசற்ற நீதிமன்றமோ காவலாளிகளோ இடங்களில் படாமல் தான் இந்த கோட்டை வந்து இவங்க அமைச்சிருந்தாங்க. இவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்தது கோட்டை அமைக்கவோ அந்த இடத்தின் இராணுவங்களை அல்ல காவல்களை வழிநடத்தவோ இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. இப்படியான ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்தாலும் எலிசபெத் வந்து அவங்களோட மனம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கரடு முரடாம தான் வளர்ந்தவா. இவ வந்து ஒரு இருண்ட வக்கிரமான வெறியா வந்து மாறுது. 1604 எலிசபெத்தோட கணவர் வந்து இறந்து போகிறார், யுத்தத்தில் இறந்து போகிறார். அதுக்கு பிறகுதான் இவ வந்து இன்னும் கொஞ்சம் கொடூரமான தொடக்கங்களாக மாறுது. இரண்டா ஒட்டுமொத்த அதிகாரமுமே எலிசபெத்தின் கைக்கு வருது. கற்பனையை செய்து பார்க்க முடியாத அளவு செல்வம், அந்த செல்வமும் அந்த அதிகாரமும் ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் அவங்க வந்து அவங்களோட ஒட்டுமொத்த உரிமைகளும் எலிசபெத்தின் கைக்கு வருது. அப்போக்கு அந்த வயசில் வந்து 44 வயசாகுது அந்த அரசிக்கு, அதாவது ஒரு அரசி மாதிரியாக தான் அவருக்கு வந்து 44 வயசாகுது. எலிசபெத்துக்கு மிகவும் கடுமையான மனநல பாதிப்பு ஏற்படுது. தன்னோட அழகு மங்கி வயது முதிர்ந்துருமோன்ற ஒரு பயம் வந்து அவர் உழுக்குது. இதே ஸ்டோரி வந்து இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து பிளடி மேரி என்ற கதையில் வரும். நான் அது சம்மந்தமாக இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம். இவரை சுற்றி, அதாவது எலிசபெத்தை சுற்றி வந்து மிக மோசமான எண்ணங்களுக்கு தீனி போடுற விதமாக ஒரு சின்ன விசுவாசமான கூட்டாளிகள் இருந்தார்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு அரசுக்கு இல்லை ஒரு பிறவுக்கு வந்து அவங்களோட நெருங்கிய ஆலோசகர்கள் இருப்பார்கள். அதை போல் எலிசபெத்துக்கு இருந்தாங்க. அவங்களோட பேர்கள் வந்து இலோனா ஜோ என்ற ஒருத்தவங்க வந்து வேலைக்காரர்களை கொடூரமாக தண்டிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான ஒரு செவிலித்தாய். அதை போல் டோர்கா என்ற ஒரு லேடியர்கள் வந்து அவங்க வந்து உள்ளூர் மக்களால் சூனியக்காரி என்று அழைக்கப்பட்டா. ஆனால் வந்து அவள் வந்து எப்படின்னா இந்த விஷங்கள் மற்றது நச்சு மருந்துகள் மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுல ஒரு திறமையான ஒரு பெண். இன்னொருத்தர் இருந்தார் பிக்ஷோன்றால். அவர் வந்து உடல் அளவில் ஊனமுற்ற ஒரு இளம் வேலைக்காரன். ஆனால் இவரெல்லாம் வந்து அரசியோட ஏவலனாகவும், அதாவது எலிசபெத்தின் ஏவல்காரனாகவும் அந்த இவங்க கொண்டு போடுற பிணங்களை அகற்ற எரிக்கிற நபராகவும் செயற்பட்ட ஒருத்தர். இவங்களை பற்றின டீட்டெயில்களை பெருச தேவையில்லை, நாங்கள் மேலோட்டமாக ஸ்டோரி மட்டும் பார்ப்போம். ஆரம்பத்தில் வந்து எலிசபெத்தின் இலக்குகள் வந்து உள்ளூர் கிராமத்து பெண்களை தான் இருந்தது. அவங்க தான் பிறவுக்களை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்தை பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க. கோட்டையின் அதாவது அந்த அவங்க இருக்கிற கோட்டையில் வேலை தருவதாக கூறி, அதாவது சமையல் வேலை தையல் வேலை தருவதாக கூறி எலிசபெத்தின் ஆட்கள் வந்து ஸ்லோவாக்கியோ கிராமங்களில் சுற்றி திரும்பியிருக்கணும். தங்களோட மகள்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பி அந்த ஏழை பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளை எலிசபெத்தை ஒப்படைக்கணும், அதாவது எலிசபெத்தின் ஆட்கள்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனால் அந்த சக்ஸ் கோட்டை, அந்த கனமான வாயில் கதவுகள் அது மூடப்பட்டதும் தான் அவர்கள் வந்து அந்த போன பெண்கள் வந்து தாங்கள் ஒரு நரகத்துக்கு நுழையிறதையே உணர்றினம். அவர்களோட பெயர்கள், மனிதநேயம், இது தவிர அவர்கள் என்ற ஆடைகளும் பறிக்கப்படுது. அந்த கோட்டையின் ஆழமான நிலத்தடி பாதைகளில், அதாவது பங்கர் மாதிரி ஒன்றில் அவங்க வந்து சித்திரவதை செய்கிறதுக்குண்டே பிரத்யேகமான கருவிகளை இவங்க அந்த 3 கூட்டாளிகள் சொன்ன அவங்களாம் சேர்ந்து உருவாக்கினோம். அதாவது வந்து இவங்க ஏதாச்சும் பிளவிட்டா, அதாவது உடையில் ஒரு தையல் விடுபட்டாலோ அல்ல இவங்க அந்த சாப்பாட்டு தட்டையோ அதாவது எடுத்த பொருளையோ அந்த சரியான இடத்துல வைக்கலை என்றாலோ, அல்ல வச்சது கொஞ்சம் இடம் மாறி இருந்தாலோ, இது தவிர இன்னும் மோசமாக இவங்க வந்து தங்களை மரியாதை குறைவாக பார்க்குறதா தோணினாலோ எலிசபெத் வந்து அந்த பெண்களை கொடூரமாக தண்டிக்க ஸ்டார்ட் பண்ணுறாள். இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லலாம், நான் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய அளவு சொல்கிறேன். இவரோட வக்கிர குணம், அதாவது எலிசபெத்தின் வக்கிர குணம் வளர இந்த பாதிக்கப்பட்டவர்களோட குரல், அதாவது அவங்க தண்டனை கொடுத்து தண்டிக்கப்படுறவங்களோட குரல் வந்து அந்த அலற சத்தம் வந்து அவங்களுக்கு ஒரு போது தர்ற உணர்வாக மாறுது. இப்படியே போக அவர் தனது வயதான தோட்டத்தை பற்றின, அதாவது இந்த அலறல் சத்தம், இந்த போதை வந்து அவங்களுக்கு வேற தன்னோட தோற்றங்களை பற்றின கவலை வந்து அவங்கள அது கவலையாக அது மறக்கடிக்குது இந்த அலறல் சத்தம். இது சம்மந்தமாக இன்னும் மோசமான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, ரத்த குளியல். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிளடி மேரியின் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. இதுதான் அந்த ஹெர்பன் லெஜண்ட் சம்மந்தமான கதையும் கூட. நாங்கள் இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இதோட ஒரு ஆரம்ப கதையை மட்டும் பார்ப்போம். என்னென்னா, ஒரு நாள் மதியம் வந்து ஒரு இளம் வேலைக்கார பெண் எலிசபெத்தோட தலைமுடியை சீவுரைக்க தவறுதலாக பலமாக அழுக்கிறார். அந்த சிக்கடிச்சிருந்தாலும் அது கொஞ்சம் பலமாக அழுக்கிறார். இதால் கோவமடைஞ்ச எலிசபெத் வந்து அந்த பெண்ணோட முகத்தில் பலமாக அடிக்கிறார். அதே அவங்க மோதிரங்கள் ஆபரணங்களும் போட்டிருந்தால அவன் மூக்கு வெடித்து அந்த ரத்தம் வந்து அரசின் கையில்
ரத்தம் இருக்குது. இதை அவங்க கவனிக்கல. சில மணி நேரத்துக்கு பிறகுதான் எலிசபெத் வந்து அந்த ரத்தத்தை கவனித்து துடைக்கிறா. அந்த ரத்தம் பட்ட இடம் வந்து, அதாவது ரத்தம் பட்ட தோல் வந்து சுற்றி இருக்கிற மெட்ட தோல்களை விடவும் சுருக்கம் குறைவாகவும் வெண்மையாகவும் சாஃப்டாகவும் மென்மையாகவும் இளமையாகவும் காட்சியளிப்பதாக வந்து அவர் நம்புகிறார், தனக்கு தானே நம்புகிறார். அது அப்படியோ ரத்தம் வந்து கொஞ்சம் சோப்பு தானே மேபி. ஓகே, நாங்கள் இது சம்மந்தமாக ஆராய வேணாம். இந்த எண்ணம் வந்து அந்த எலிசபெத்தை வந்து மிகப்பெரிய கொலைவெறிக்கு ஆளாக்குது. இவன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்புறா. என்னுடைய அடிபட்ட பெண் வந்து ஒரு இளம் பெண்ன்றதால அவங்க வந்து தன்னை நம்ப வலிக்கிறாங்க. இளம் தூய்மையான கன்னிகளின் ரத்தம் மட்டும்தான் தனக்கு வந்து எப்போவுமே தன்னை வந்து இளமையாகவே வச்சிருக்குமெண்டு அவர் வந்து நம்புறார். அதாவது இளமைக்கான ரசவாத திறவுகோல் வந்து எலிசபெத் வந்து உறுதியாக நம்புகிறார். இந்த ஏர்பன் லெஜெண்ட் கதைகளின்படி அவர் வந்து ஒரு பிரத்யேகமான இரும்பு கருவியை உருவாக்குறதுக்கு உத்தரவுறார். அதுதான் இரும்பு கன்னி, இந்த அயன் மேடுன்னு சொல்கிறேன். தமிழில் சொன்னால் இரும்பு கன்னின்னு சொல்லலாம். அதாவது கன்னி இரும்பு கன்னின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அழகான பெண்ணின் வடிவத்தில் செதுக்கப்பட்ட ஒரு வெற்று உலோகப்பட்டி, ஒரு கேவ் மாதிரி, கிட்டத்தட்ட மம்மியை மூடி வைக்கிற ஒரு சவப்பட்டி மாதிரி. ஆனால் இது ஒரு உலோகப்பட்டி. அதாவது இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுற பெண் வந்து அதுக்குள்ளே வலுக்கட்டாயமாக தட்டப்பட்டு இந்த கதவுகளெல்லாம் லொக் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்கிற கூர்மையான வெள்ளி ஊசி வந்து அவங்களோட உடலை வந்து மெதுவாக குத்தும். அப்படி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் வந்து உடனடியாக இறந்து விடாமல் இருக்க அதிகபட்ச வலியை அனுபவிக்கிறது, அவங்க கத்துற சத்தமும் கேட்கணுன்றதுக்காக அவங்களோட முக்கிய உறுப்புகளை தவிர்த்து அந்த ஊசிகள் வந்து குத்துற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெட்டியின் அடிப்பகுதி வந்து கொஞ்சம் சரிவாக இருந்தால அவங்களோட ரத்தம், அந்த குத்தப்பட்டு வர ரத்தம் எல்லாம் அந்த சரிவு நூடாக வளைஞ்சு கீழே இருக்கிற ஒரு வெள்ளி தொட்டி, அல்லது ஒரு தொட்டி என்று சொல்லலாம், அதில் வந்து விழும். பிறகு அந்த ரத்தத்தில் வந்து எலிசபெத் வந்து நிர்வாணமாக அதில் இறங்கி அந்த பிரார்த்தனைகளையும் சொல்லிக்கொண்டு, அதாவது அவங்கள கூட்டாளி ஒருத்தி சொன்னனே அவங்க சொல்கிற அந்த மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டு அந்த ரத்தத்தில் அவங்க குளிப்பா. அதாவது தேய்த்து நல்லா ரத்தத்தில் தேய்த்து குளிப்பா. நவீன வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த இரத்த குளியல் தொட்டி என்றது வந்து 18ஆம் நூற்றாண்டின் நீதிமன்ற பதிவுகளில் சேர்க்கப்பட்ட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கதை என்று கூறினாலும் இந்த அறைகளில் நடந்த நிஜம் வந்து அதை விட மோசமாக இருக்கும். அதாவது இந்த இப்போ சொன்ன ஸ்டோரியை விட அவங்க அந்த அறையில் உண்மையிலேயே நடந்த விஷயம் எல்லாம் இது வந்து ஒரு கட்டுக்கதை தான், உண்மையாக போயோ தெரியல. அதாவது ஒரு ஏர்பன் லெஜெண்ட். ஆனால் இது அந்த அறையில் நடந்த அந்த சுரங்கத்துக்கு நடந்த கதைகள் வந்து இதை விட மோசமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. நான் எல்லாத்தையும் இங்கே சொல்லலாது. எலிசபெத்தும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து வந்து என்ன செய்யணும்னா அந்த பெண்களை அந்த உடல்ல இருந்து கொடூரமாக ரத்தத்தை வடிச்செடுப்பினும் பெண்களை வந்து நாட்காலியில் கட்டி வச்சு கத்திரிக்கோள்கள், ஊசிகள் மற்ற கத்திகளை பயன்படுத்தி மெதுவாக அந்த பெண் உயிரோட கத்தவும் அதே நேரத்தில் ரத்தம் பெறணும் என்று சொல்லி அந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றி அதை இந்த ரத்தத்தை வந்து எலிசபெத்தோட முகத்திலையும் மார்பிலையும் பூசுவேன். கடுமையான குளிர்காலத்தில் எலிசபெத்துக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு என்னென்னா இந்த பெண்களை வந்து அந்த சக்டிஸ் கோட்டையின் முற்றத்துக்கு, அந்த பனிமுடிய முற்றத்துக்கு நிர்வாணமாக இழுத்து வர செல்வதுதான். பிறகு அந்த வேலைக்காரன், நான் சொன்னேன், அந்த ஊனமுற்ற வேலைக்காரன் வந்து அந்த பெண்கள் மீது, அதாவது நிர்வாணமாக நிற்கிற அந்த பெண்கள் மீது குளிர்ந்த நீரை ஊற்றி கொண்டே இருப்பான். அந்த நீர் வந்து அவர்களோட தோலில் பட்டு பனிக்கட்டியாக உறைஞ்சு மாறும் வரைக்கும் ஊற்றுவார்கள். எலிசபெத் வந்து தன்னோட சூடாக்கப்பட்ட பெல்கனியில் இருந்தோண்டு இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவாராம். யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்குண்டு. இதுக்கு பிறகுதான் இவங்களோட வீழ்ச்சி ஆரம்பிக்குது. அந்த கோட்டைக்குள்ள ஏதோ ஒரு கொடூரம் நடக்குதுன்றது வந்து உள்ளூர் மக்கள் ஏற்கனவே அறிஞ்சிட்டாங்க. என்னடா போன பெண்கள் திரும்பவில்லை, அதை விட சிதைக்கப்பட்ட உடல்கள் வந்து இரவோடு இரவா எப்படின்னா கோட்டை என்ற சுவருக்கு வழியே ஆழமிட்ட குழிகளில் புதைக்கப்படுது, அல்லது இப்படி ஓநாய்கள் எடுத்து உண்ணும் வகையில் வந்து பக்கத்தில் இந்த பள்ளத்தாக்கில் வீசப்படுது. இருந்தாலும் வந்து எலிசபெத் வந்து ஒரு உயர் பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் என்றதால, கிட்டத்தட்ட ஒரு அரசி என்றதால வந்து உள்ளூர் அதிகாரிகளும் வந்து அவர்களை விசாரிக்க முடியலை. அந்த மக்களும் வந்து போராட்டம் பண்ணல. என்ன நடக்கும்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் வந்து எலிசபெத் வந்து ஏழை பெண்களை தாண்டி ஒரு பெரிய தவறை செய்கிறார். அந்த தவறு தான் இவருடைய வாழ்க்கையை முடிக்கிற நிலைமைக்கு வருது. என்னடா கிட்டத்தட்ட ஏழை பெண்கள் எல்லாம் பற்றாக்குறையானதால, அதோட மக்களும் வந்து அனுப்ப தயங்கினதால எலிசபெத் வந்து கீழ்மட்ட பிரபுக்கள் என்ற மகள்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு GSL கவர்னர்னு சொல்லலாம், கீழ்மட்ட பிரபு, இவங்க வந்து மேல்மட்ட பிரபுன்னா அவங்க கீழ்மட்ட பிரபு, கிராமங்களை நிர்வகிக்கிற பிரபுக்கள் என்ற மகள்களுக்கு நடத்தை மற்றும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளியை வந்து தன்னோட கோட்டையிலேயே தொடங்குறான். இந்த இளம் பிரபுத்துவ பெண்கள் வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்து இறக்க தொடங்கிய பிறகுதான் அங்கே இருக்கிற செல்வாக்கு மிக்க குடும்பங்கள், இப்போ என்னதான் கீழ்மட்ட பிரிவுகள் என்றாலும் அவர்கள் வந்து அரசர்களோட செல்வாக்கள் இருப்பாங்க. அப்படியான ஒரு சில குடும்பங்கள் வந்து அந்த ஹங்கரியோட மன்னராக இருந்த மத்தியாஸ் அவர்கிட்ட வந்து முறையிறினம்.
1610 டிசம்பரில் வந்து மன்னர் வந்து எலிசபெத்தின் உறவினராகவே இருந்த கியார்சி துர்சோ அதாவது அவரையே நியமிக்கிறார். நள்ளிரவில் வந்து அந்த கோட்டையை வந்து முற்றுகையிட சொல்லி. துர்சாவும் அவரோட ஆயுதமேந்திய வீரர்களும் வந்து கோட்டையின் அந்த கனமான கதவளை உடைத்து கொண்டு கோட்டைக்குள்ள இறங்கி தேடினம், சர்ச் பண்ணுறோம். அப்படி அவங்க சர்ச் பண்ணிதான் அந்த சுரங்கத்தை கண்டுபிடிக்கணும், நிலத்தடி பாதையை கண்டுபிடிக்கணும். அங்கே இறங்கி பார்த்தபோது அவர்கள் வந்து உடைஞ்சு போயிடணும். அதை கிட்டத்தட்ட அவர் போர் வீரர்களான அவர்களையே வந்து அந்த காட்சியெல்லாம் வந்து உழுக்குது. அதாவது மேலே முதலாவதாக இருந்த ஒரு மண்டபத்தில் ஒரு பெண் தன்னோட உடலில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் இறந்து கிடக்கிறார். வெறும் உடம்பும் சதையும் மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஒரு பெண் வந்து உடல்ல வந்து ஏராளமான ஊசி துளைகளோட உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். மற்றும் சில பெண்கள் வந்து அடுத்த ஓர்டர்ல வந்து தங்களோட ஓர்டருக்காக தங்களோட டேர்ன், அதாவது இறப்பதற்கான டேர்ன், சித்திரவதைக்கான டேர்ன் வர்றதுக்காண்டி ஒவ்வொரு லைனாக ஒரு இரும்பு கதவுகளுக்கு பிறகு அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் எல்லாருமே வந்து நிர்வாணமாக இருந்தினோம். எலிசபெத் வந்து இந்த காட்சி கண்டோடனே துர்ஷோ வந்து எலிசபெத்தையும் அவரோட கூட்டாளிகளையும் வந்து உடனடியாக கைது செய்ய உத்தரவுறார். கைது செய்து விசாரணைக்கு பிறகு அனைவருமே கொடூரமாக கொல்லப்படணும். எலிசபெத்தை தவிர இந்த எலிசபெத் வந்து உயர்மட்ட பிறவுன்றதால அவங்கள வந்து மரணம் கொடுக்கலாது. இதில் எப்படின்னா நான் நேக்கினே சொன்ன போல இலோனா ஜோ மற்றது டோர்கா அந்த இருவரும் வந்து பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளால் அவர்களுடைய வீரர்கள் எல்லாம் ஒவ்வொன்று அப்படிங்கப்பட்டு தான் அவங்க வந்து உயிரோடு எரிக்கப்படணும். அதே போல் பிக்ஷோன்னு சொல்லப்படுறவருடைய தலை வந்து துண்டிக்கப்படுது. சொன்ன போல எலிசபெத் வந்து அரசு ரத்தம் பண்ணுறதால அவர் அதை மரண தண்டனை கொடுக்கலன்றதால, ஆனால் அவருக்கு மரணத்தை விட கொடூரமாக ஒரு விசித்திரமான தண்டனை வழங்கப்படுது. அந்த சக்டிஸ் கோட்டையின் மிக உயரமான அந்த கோபுர படுக்கையறைக்குள்ளே வந்து கொத்தனார்கள் வரவழைக்கப்பட்டு அந்த அறையை வந்து ஃபுல்லாகவே சிமெண்டால் கல்லால் கட்டி மூடிட்டோம். ஒரு சின்ன இடைவெளி மட்டும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கும், அதுவும் வந்து உள்ளே இருந்து அவங்க வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாது. கிட்டத்தட்ட வெளிச்சமும் போகாது. காட்டுக்காக மட்டும் சிறிய சிறிய துளைகள் வந்து விடப்பட்டிருக்கு. எலிசபெத் பத்தோரி வந்து தன்னோட சொந்த கோட்டைக்குள்ளேயே உயிரோட சிறை வைக்கப்படுறார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முழுமையான இருளிலும் தனிமையில் அவர் கதைக்கவும் யாரும் இல்லை. என் அப்ஸ்டேர் வர மேல் மாடி வர தனிமையிலும் கழிச்சவங்க வந்து ஆகஸ்ட் 21, 1614 ஒரு காவலர் வந்து உணவுத்துறை வழியாக பார்த்தபோது கிட்டத்தட்ட 74 வயதான அந்த அரசி கல்தரையில் குப்பரை விழுந்து இறந்து கிடக்கிறத பார்த்துருக்கார். இதோட இவங்களோட சாப்டர் முடியுது. இன்றைக்கும் அந்த கோட்டையில் வந்து அந்த கோட்டை ஒரு எலும்புக்கூடு மாதிரி சிதிலம் அடைஞ்சிருக்குது. அதோட கூரை வந்து எப்போ வேணாமல் இடிஞ்சு விழுமா அந்த நிலைமையில் இருக்குது. அந்த கோட்டைக்கு போகிறவங்க இப்போ அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த பிளடி மேரி அமானுஷ கதையை வச்சு ஒரு சில கட்டுக்கதைகள் சொன்னாலும் அந்த பிளடி மேரி ஸ்டோரியை தாண்டி மற்றது எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவம். நம்ம பிளடி மேரி சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நீங்கள் நடந்த கொடூரமான சம்பவம். இது நான் எல்லாமே சொல்லலை, அது இன்னும் மிக கொடூரமாக இருக்குமன்றதால நான் எல்லா ஸ்டோரியுமே சொல்லலை. நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு யாராச்சும் வேணுமென்று கமெண்ட் பண்ணால் நான் நடந்த கொடூரங்களை நிலதியமாக சொல்கிறேன். இது தி டார்க் லெஜர்.